ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இது வந்து தைப்பூசத்தப்ப இது அவருக்கு வந்து பூஜை பண்ணது. சரி, அதை எடுத்துட்டு சனிக்கிழமை தேய்பிறை சஷ்டின்றனால அன்னைக்கு எடுத்த வீடியோ இது. நம்ம தைப்பூசத்தன்னைக்கு அலங்காரம் பண்ண அந்த இதெல்லாமே எடுத்துட்டு அவருக்கு வந்துட்டு அவர் மேலே வந்து நான் அந்த கிரீடம் வைக்கிறதுக்கு மஞ்சள்லாம் வச்சுருந்தேன். அதெல்லாமே கொஞ்சம் எடுத்து நான் தனியாக வச்சுக்கிட்டேன். நம்ம டெய்லி கொஞ்சம் பூசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அபிஷேகத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அபிஷேகம் வந்து விபூதி அபிஷேகமாக பண்ணிட்டேன். அதுக்கு வந்துட்டு முதல்ல தட்டு வைக்காமல் பண்ணனால அப்புறமா வந்து ஒரு தட்டு அடியில் வச்சுட்டு நம்ம அவர் வரன்னு தண்ணி ஊற்றாமல் இருக்கும்போதே வந்து நம்ம பண்ணி பூஜை அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம டெய்லி வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் அப்படியே பண்ணியிருந்தேன். தட்டு தனியாக வச்சுட்டு அவர் அபிஷேகம் பண்ணி எடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல கொஞ்சம், அதனால் வந்துட்டு அப்பப்போ அவளுக்கு விபூதி வச்சுக்கிறதுக்கு வந்து நான் இந்த இதை வந்து இந்த மஞ்சளையும் இதையுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இவருக்கு மஞ்சள், தேன் இது 3 தான். விபூதி, மஞ்சள், தேன் இது 3 வச்சும் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து அன்றைக்கி கோலம் போட்டு தீபம் ஏற்றுவோம் இல்லையா, அந்த தீபம் வந்து நான் ஏற்றிருந்தேன். ஆமாம், இவர் வந்து பழனி ஞானதண்டாயுதபாணி அந்த இதில் இருக்கிற முருகர் இவர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது இதுக்கு எனக்கு. ஆனால் வந்துட்டு எனக்கு பிரச்சனை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சா, நான் அப்படி ஆயிட்டேன் அந்த மாதிரிலாம் இல்லை. முதல்ல இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்லை, நான் நல்லா இருக்கேன். நாங்கள் நல்லா தான் இருக்கோம். பாப்பாவுக்கு மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு. அதுவுமே வந்துட்டு முதல்ல இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. என்ன அப்படின்னா இவர் வந்துட்டு கொஞ்சம் இவரை கும்பிட நம்மளுக்கு கஷ்டங்கள், சோதனைகள் அதிகமாக வருது. அது வந்து உண்மைதான். ஆனால் வந்து அது வந்து நம்மளோட கர்மாவை குறைக்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்றத நான் புரிஞ்சுட்டேன். நான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் வந்து இவங்க ஜெயம் எஸ்கே கோபி அவங்களோட அந்த வீடியோலாம் பார்த்தது. அப்புறம் குகன் அருள் சேனலில் முத்துக்குமார் அண்ணா, விஜயகுமார் அண்ணா, அவங்க பேர் எனக்கு சரியாக தெரியல, அவங்களோட வீடியோஸ் நான் நிறைய பார்ப்பேன். அந்த அவங்களோட இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் புரிஞ்சுட்டேன். முருகனை நம்ம கும்பிட்டோன்னா அவர் எப்படி நம்மளுக்கு பண்ணுவார் நல்லது. அதுக்காக கஷ்டமே எனக்கு தரவே இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. நம்ம பிறந்துட்டோம், அதனால் வந்துட்டு நம்ம லைஃப் லாங் வந்து பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதுக்கு உண்டான வழிகளும் நம்மளுக்கு கிடைக்கணும்ல, அதுக்காக நம்ம இவங்களை கும்பிட்றோம். அந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. என்னோடய கர்மம் குறையுதுன்னு தான் நான் இப்போ வரைக்கும் நான் நினச்சிட்ருக்கேன். அதுவும் உண்மையும் தான். ஏன்னா நம்ம எவ்வளவோ ப்ராப்ளம்லாம் நம்ம நிறையா சந்திச்சிருந்திருப்போம். ஆனால் அதுக்கும் இப்போ இருக்கிற ப்ராப்ளம் சந்திக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம கொஞ்சம் வந்துட்டு பொறுமையாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன வழி அடுத்தது பார்க்கலாம், அந்த மாதிரி நான் வந்து போயிட்டுருக்கேன். எனக்கு இப்போ பக்கமாகவே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பண பிரச்சனை, லட்சத்தில் மோசடி ஆச்சு சொத்து பிரித்ததில். அதுவுமே வந்து நான் ஃபஸ்ட்டு ரொம்ப கோவப்பட்டேன். அவ்வளோ கோவமாக இருந்தது எல்லார் மேலேயுமே. ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. அவங்க அந்த அண்ணாவோட ஜெயம் எஸ்கே கோபி அவங்க வீடியோ பார்த்தப்போ பணப்பிரச்சனை முடியுது அப்படி அந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கர்மா வந்து குறையுது, வேறு ஏதோ பெரிய பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு வந்து விடுதலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நானே எனக்கு கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா என் பொண்ணோட பிரச்சனை, அந்த உடம்பு சரியில்லாத பிரச்சனை வந்து கர்மா வந்து இந்த இதில் போயிடுச்சு, அதனால் அவளுக்கு சீக்கிரம் சரியாயிரும். இப்போயுமே முதல்ல ரொம்ப பயந்துட்டு இருந்தோம், கட்டி என்ன ஏது அப்படின்னு. இப்போ வந்து அது நீர் கட்டி பிசிஓடி பிரச்சனை மட்டும்தான், வேறு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு எனக்கு அதுவுமே ஹாப்பி தான். அதனால் வந்துட்டு நம்ம வந்து முருகரை வழிபட நம்மளுக்கு பிரச்சனைகள் வருதுன்னு நம்ம யோசிக்காமல் திட்டாமல் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோனாலே போதும். நம்மளோட லைஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப அந்த டென்ஷனாக எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன், கோவம்லாம் வரும்ல, அதெல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிரும். அவர் வந்து நம்மளுக்கு பண்ணுறாருன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அது நம்மளுக்கு பண்ணுறாரு. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோனாலே நம்ம லைஃப் வந்து நல்லாயிருக்கும். நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிறேங்க. நானும் இதுக்கு முன்னாடி கோவமாக டென்ஷனாக கத்திகிட்டு இருந்த ஆள் தான். இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன். இருந்தாலும் ரொம்பலாம்
கோவம் வந்தா கூட இப்ப அடுத்த நிமிஷம் அத யோசிக்க ஆரம்பிச்சர்றேன். கொஞ்சம் நம்ம இப்படி பண்ணியிருந்திருக்கலாம். இதனால தான் இது போயிருக்கு அப்படின்றது இப்பதான். இல்லன்னா முதல்லலாம் ரொம்ப அந்த கோவம் அந்த மாரி வந்து இருந்துட்டே இருக்கும். நம்மள ஏமாத்திட்டாங்க, நம்மள சொல்லிட்டாங்க, நம்மகிட்ட பேசல. இந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் இருக்கு. உடல் மட்டும் தான் பிரச்சனை. அதான் நோய் பிணிகள் அப்படின்றதில் தாண்டி நம்ம மனசுக்கும் 1000 பிரச்சனை இருக்குது. நம்ம கூட இருக்கிறவங்க, சுத்தி உள்ளவங்க நம்ம கூட இருக்கிற விதத்த பொறுத்தும் நம்மளுக்குள்ள பிரச்சனைலாம் இருக்கு. அது எல்லாத்தையுமே பொறுமையா ஒவ்வொன்னா வந்து நான் சரி பண்ணிருவேன் அப்படின்றது, இப்ப இவர கும்பிட ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு இருக்கு. நான் இவர கும்பிடாமலாம் இல்லைங்க. ரொம்ப வருஷமா எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்மளுக்கு விவரம் தெரிஞ்சா முருகன் இவர்தான் அப்படின்னு தெரிஞ்ச காலத்துலேருந்து கும்பிட்டுட்ருக்கோம். ஆனா இவ்ளோ வந்து இந்த விளக்கு போடணும், இப்படி இருக்கணும், இந்த இதெல்லாமே இப்ப பக்கமா தான் வந்து தெரிஞ்சிருக்கு. இந்த ஒரு 3 வருஷத்துல. அது இப்ப ரொம்ப போன தைப்பூசம் இருந்து என்னோட வாழ்க்கை மாறுனதுக்கப்புறம், இந்த இன்னும் நான் அதிகப்படுத்தியிருக்கேன்.